கௌதமே, பிரியாணி எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல். என்னது வங்கோலி பிரியாணியா? அப்படின்னா வங்கோலி பிரியாணினா கடவுளின் குழந்தைகள் வாங்க. அப்புறம் கௌதம் வந்து உங்களை கேட்டதா சொன்னாரு. கௌதம் கன்னியாகுமரி வராராம். எப்படி அவரை வெல்கம் பண்ண போறீங்களா? டிக்கெட்லாம் நீங்க எடுத்து தருவீங்கன்னு வேற நான் சொல்லி உருட்டிட்டேன். அந்த உருட்டை நீங்க தான் காப்பாற்றணும். என்னாச்சு ஸ்லோ மோடு பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, 2 செகண்ட்ஸ் ஸ்லோ மோடு தான். நீங்க கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா 2 நிமிஷம் ஸ்லோவா இருக்கும். ஓகே, போயிட்டு வா. ஓகே, புடவை நல்லா இருக்கா? போலையா வெளியில 10 மணிக்கு? நான் அதுக்கு முன்னாடி லைவை போட்டு முடிச்சிடணும்னு. வான்கோழி பிரியாணியா? வான்கோழி உங்களுக்கு யாரு டிஸ்ட்ரிபியூட்? ஆமாங்க, சென்னையில வந்து காக்கா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க அதை பத்திலாம் பேசுறீங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் வீட்டுக்கார் சென்னையில பேச்சுலரா இருக்கும்போது சென்னையில இருந்திருக்காரு. டிவியில விவேக் வந்து சொல்லுவார் இல்லைங்களா, காக்கா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா பிரியாணி 10 ரூபா பிரியாணின்னு இருக்காமல்ல. இப்ப எவ்வளோன்றது தெரியாது. நிஜமாலுமே காக்கா பிரியாணி போடுவாங்களாம்ல? உண்மையாது? தப்பா எடுத்துக்காதீங்க. வான்கோழிலாம் உங்களுக்கு யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா? அக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கு, தேங்க்யூ. இந்த பியூட்டி எங்க போகுது? இந்த பியூட்டி வந்து வெளியில போகுது. பாரியா, வெளியே போலையா? போகணும். டீச்சர் ரெடி ஆகிட்டீங்களா? ஆயிட்டம்மா, ரெடி ஆகிட்டம்மா. வாங்க. ஏன் ரெகுலரா வர்றது இல்லை? நோ, மட்டன் பிரியாணி யாரு? முயல், வான்கோழி. நோ காக்கா. ஐயோ, நீங்க காக்கா பிரியாணி போடுவீங்கன்னு சொல்லல, ஆனா அது உண்மைன்னு சொல்லி என் வீட்டுக்கார் சொன்னாருப்பா. அதெல்லாம் போடுவானுங்க அப்படின்னு சொல்லி. நோ காக்கா. உங்களை சொல்லவே இல்லை. பிளாட்ஃபார்ம் கடையில ஒரு 15 இயர்ஸ் பேக், சரிங்களா, என் வீட்டுக்கார் பேச்சுலர் டைம், அந்த டைம்ல சென்னையில வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அக்கா, பாய். இருங்க, உளுந்தூர்பேட்டையை பத்தி சொல்றேன், இருங்க. நோ நோ, அப்படிலாம் இல்ல. அப்படியா? இவர் ஆனா ஆமா அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படியே விவேக் வந்து அப்படி ஒரு காமெடி எடுத்தாரு. 5 ரூபா பிரியாணி. கௌதம் உண்மை தானே? அவரு இல்லங்கிறாரு பாருங்க. அவரு ஹோட்டல் வச்சிருக்காரா? டிவி சவுண்ட் கேக்குதா? பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண? கொஞ்ச நேரம் உட்காரவா, கால் வலிக்குது. லைவுக்கு அது சும்மா சொல்றாங்க, காமெடி. அப்படியா? இந்த கௌதம் கூட எல்லாமே தெரியும். கடவுளின் குழந்தைகள் கௌதம். அப்படியா கௌதம்? இல்லைங்க, நீங்க வந்து எப்பவுமே வந்து நம்ம சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கு அக்ஷய்குமார். நம்ம என்ன நினைப்போம்? நம்மள மாதிரி தான் அடுத்தவங்க. இப்ப நான் இன்னசென்ட்டா இருக்கேன் அப்படின்னா ஓகே, அடுத்தவங்களும் இப்படிதான் நினைப்பாங்க. நான் ரொம்ப கிரிமினல் மைண்ட் உள்ளவளா இருந்தா நம்ம இதை பண்ணா இப்படிலாம் யோசிப்பாங்க, அடுத்தவங்க இப்படி நினைப்பாங்க, நம்ம யோசிப்போம். ஸோ நம்மள மாதிரி தான் அடுத்தவங்களும் நினைப்போம். ஸோ நீங்க காக்கா பிரியாணி போடாத, காக்கா பிரியாணி இல்லைங்கிறீங்க. மேபி நீங்க நான் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸா கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஓரளவு ரிச்சான ஃபேமிலியா கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்டைம்ஸ் டாக் தான் சென்னையில மிக்ஸ் பண்றாங்க. ஐயோ, டாகா? பாடசாலைக்கு போகணுமாக்கா? அப்படியா? நான் உளுந்தூர்பேட்டை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இருக்கு இல்லைங்களா, அங்கதான் ஒர்க் பண்ணேன். சரிங்களா, ராமகிருஷ்ணா ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா. வெற்றி அபிஷியல், பாய். நான் சொன்னது காதுல வாங்குனீங்களா? ஓகே சொல்லுங்க பாப்போம். எங்க ஊர்ல குருவி பிரியாணி இருக்கு, வேணுமா? உங்க ஊர்ல என்னத்து போடுறாங்க? சென்னை கடவுளின் குழந்தைகள் காக்கா கலக்க மாட்டாங்களா? அவரு பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டாரு. நாய் பிரியாணியை தான் போடுவாரா? சாரி, இவர் இல்ல, நாய்க்கறியை தான் மிக்ஸ் பண்ணுவானுங்களாம். ஐயோ அத்தாடி, சென்னையில பிரியாணியே வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மதியம் வரை இருக்கும். டெய்லி லைவ் டைம் எப்போலாம்? கொஞ்சம் மார்னிங் வந்து 10 மணிக்கு போடுவேன், ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock வந்துடுவேன். ஓகேங்களா? எம்கே மோகன், ஒரே சிரிப்பு தான். உனக்கு வேணுமா? சரி வா, சென்னை வா. கௌதம் வா, நீ வா. கன்னியாகுமரி கௌதம் வாங்க, எல்லாருக்கும் நான் வந்து நாய் பிரியாணி வாங்கி தரேன். அப்படியே இவரையும் அக்ஷய்குமாரையும் பார்த்துட்டு வந்துருவோம். எவ்வளவு பெரிய தகவலை சொல்லியிருக்காரு.